அங்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் இருந்தோம் புது ஊரில். ஓகே. அங்கே இருந்துட்டு இருக்கும்போது பிடிக்கல எனக்கு. சின்ன எப்பவுமே பெரிய வீட்டில் இருந்து சின்ன 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் பிடிக்கல. சரி வீடு பார்க்கணுமே. அப்போ 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிக்கும்போது 3ஆம் வசனம், வெல்த் அண்ட் ரிச்சஸ் ஷால் பி இன் ஹிஸ் ஹவுஸ். வெல்த் ரிச்சஸ் ஹவுஸ். ஹவுஸ் இல்லையே நமக்கு, ஃப்ளாட் தானே இருக்கு. போய் வீடை பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் போனோம். வீடு பார்க்கும்போது கட்டிட்டு இருக்கோம். இந்த வீடு நம்ம வாங்கிக்கலாம், காசு இல்லை, இப்போதான் ஆரம்பிக்கணும் வேலையில். போனோன்னு சொன்னேன், எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட $500 இருந்துச்சு. செக் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னா போனோடனே அப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன், அங்கே கேரட்டனில் ஒரு வீடு வாங்கிட்டேன். நான் காசை கொடுக்கல, நான் ஒரு $500 கொடுத்தேன்ல, அதுலேயே வாங்கிட்ட மாதிரி. என் காசு உள்ளே போயிடுச்சு இல்லை வீட்டில். அப்போ நம்மளது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. கூப்பிட்டான், உங்கள்கிட்ட பேங்க்ல காசே இல்லையே, எப்படி நீ வாங்க போற, இது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வரும்னு. இப்படி இழுத்து 7 மாசம் ஆச்சு. 3 தடவை அவன் சொல்லிட்டான், இவ்வளவு நாள் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், வேலையை ஏறுது, நீ அதே வேலையை பிடிச்சி வச்சிருக்கிறியா, சீக்கிரம் சொல்லு. வரேன் காசு வந்துடணும். அப்புறம் போனேன், அந்த ஆபீஸ் போனா, உன் வீடு வந்து ராண்டி வாங்கிட்டான், அவன் செக்கு கொடுத்துட்டான். ராண்டி என் வீட்டுல வர முடியாது, அவன் கலிபோர்னியா டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு. அட நீ பாஸா, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. என்ன எப்படி சொல்லலாம், நான் சொல்லிட்டேன்ல நீ பார்க்க போறேன்னா. 2 வாரத்துல ராண்டிக்கு கம்பெனில ப்ரொமோஷன்ல கலிபோர்னியா போயிட்டான். சொல்றான், என்ன வாட் மேன் ஆர் யூ, என்ன மாதிரி மனுஷன், நீ சொன்ன போயிட்டான்னு, இப்ப இந்த வீடு உனக்கு ரெடியா இருக்குன்னு. அப்ப கொஞ்சம் விஷயம் அப்படி வித்துட்டான். அவனை டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிட்டான்ல. டெக்ஸஸ்ல கம்பெனி டிரான்ஸ்பர் பண்ணா காசு கொடுத்துருந்தான், அவனுக்கு செக் கொடுத்துருவான். அப்ப ரெடியா இருந்துச்சு. சொல்றான், பேங்க்ல பார்த்து உனக்கு காசு வந்துருச்சு, டக்கான்னு இன்சூரன்ஸ் காசு வந்துச்சு, அப்புறம் இன்கம் டாக்ஸுடைய ரிட்டர்ன் வந்துச்சு, சில பேர் கொடுத்த கடகடன்னு எல்லாம் வேண்டிய காசு வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன் வீட்டை. அந்த வீடு அப்ப எவ்வளவு டாலருக்கு வாங்கி? அப்ப வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால, 1900 அட்வான்ஸ் கொடுத்தீங்க. ஆமா, எவ்வளவு வந்து $1.25 லட்சம். $1.25 லட்சம், அது $1.25 லட்சம் வந்துருச்சு. அதுதான் பிளான் இருந்துச்சு சார், இது மாதிரி வரப்போகுதுன்னு உங்களுக்கு பிளான்? நான் வந்து பேசினா வரும். ஏன்னா இந்த மிரக்கல் மணி பாக்கெட்ல வருது அதெல்லாம் இல்ல. நான் மிரக்கல்ல ஜீவிக்கிற ஆள் இல்ல, ஆசீர்வாதத்துல ஜீவிக்கிறேன்.